இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ரேட் லிமிட்டிங் அப்படின்னா வந்துட்டு என்ன? அந்த ரேட் லிமிட்டிங்கில் வந்துட்டு என்னென்ன அல்காரிதம்ஸ் வந்துட்டு சர்வர்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரேட் லிமிட்டிங் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போது நம்மளோட நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுப்போம். நம்மளோட நெட்வொர்க்குக்கு வந்துட்டு ஒரு இனஃப் அமௌண்ட் ஆஃப் டிராஃபிக் தான் வந்துட்டு ஒரு சர்டைன் டைமில் வந்துட்டு வரணும். அதை தாண்டி வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா சம் மலிஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அர்த்தம். ஸோ வந்துட்டு இப்போது நம்ம வந்துட்டு என்ன சொல்லணும், நம்மளோட சர்வரை வந்துட்டு ஓவர்லோட் ஆகாமல் நம்மளால வந்துட்டு இந்த ரேட் லிமிட்டிங் மூலயமா வந்துட்டு தடுக்க முடியும். நம்ம வந்து ஒரு சர்டைன் டைமுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவ்வளோதான். இப்போ என்னோட சைட், இப்போ நான் வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து வச்சிருக்கேன். என்னோட வெப்சைட்ல வந்துட்டு இவ்வளோதான் வந்துட்டு டிராஃபிக் வந்துட்டு பெர் டே வந்துட்டு வரும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியும். சப்போஸ் வந்துட்டு அந்த டிராஃபிக் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனால் கூட வந்துட்டு பரவாயில்ல. அது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு யூசர் வந்துட்டு யூஸ் பண்ணுறனால தான் அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு தெரியும். ஆனால் வந்துட்டு ஒரு சில நேரம் வந்துட்டு என்னவாகும், சம் வந்துட்டு அட்டாக்ஸ் வந்துட்டு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்துட்டு இருக்கு, டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த டேட்டா பேக்கெட்ஸை வந்துட்டு சென்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இதுதான் வந்துட்டு அட்டாக்கரோட கம்ப்யூட்டர்னு வச்சுப்போம். இதுதான் என்னோட சர்வர்னு வச்சுப்போம். என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு வந்துட்டு மாற்றி 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 வந்துட்டு அனுப்பிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். இந்த டேட்டா பேக்கெட்டோட லென்த்தும் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சின்னதாக இருக்காது, பெருசாக இருக்கும். ஸோ அந்த அட்டாக்கரோட எய்ம் என்ன அப்படின்னா, என்னோட சிஸ்டமை வந்துட்டு டவுன் பண்ணணும். அதான் வந்துட்டு அவனோட வந்துட்டு எய்ம். சரியா? ஸோ அவன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கனால என்னோட சிபியூவோட யூசேஜ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதிகமாகும், ஓவர்லோட் ஆகும். என்னோட சர்வரால் வந்துட்டு ப்ராசஸ் பண்ண முடியாது அவனோட ரெக்வஸ்ட்டை. ஸோ இந்த டயத்தில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, என்னோட சர்வர் வந்துட்டு டவுன் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரே ஐபி அட்ரஸ் மூலயமா வந்துட்டு பண்ணுவான். சரியா? இந்த டாஸ் அட்டாக் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து வந்துட்டு பண்ணுவான். டிடாஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு அட்டாக் இருக்கு. அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு டாஸ் அட்டாக்கும் வந்துட்டு இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒன்று தான். அதே மாதிரி தான் வந்துட்டு அவன் வந்து ரெக்வஸ்ட் அனுப்புவான். ஆனால் வந்துட்டு மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து என்னுடைய சர்வருக்கு வந்துட்டு மாற்றி 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 அட் டைம் வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்துட்டு அனுப்பிக்கிட்டே இருப்போம். இதில் வந்துட்டு மல்டிபிள் சிஸ்டம் வந்துட்டு அவன் வந்து யூஸ் பண்ணி அவன் வந்துட்டு அனுப்புவான். டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அட்டாக் பண்ணலாம், பாட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறதுனால வந்து நம்மளோட சைட் வந்துட்டு யூஸ் ஆகாமல் வந்துட்டு போயிடும். ஒரு லெஜிமிட்டேட்டான வந்துட்டு யூஸர் வந்துட்டு உள்ளே வரான் அப்படின்னா அதனால் வந்துட்டு நம்மளோட சைட்டை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாமல் வந்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெட்வொர்க் டிராஃபிக்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து யோசிக்கலாம், இது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு எசென்ஷியலான வந்துட்டு ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்கள் வந்துட்டு எழுதுறீங்க அப்படின்னா ரேட் லிமிட்டிங் அப்படின்றது வந்து எழுதலாமான்னு நீங்கள் வந்துட்டு யோசிக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரேட் லிமிட்டிங் வந்துட்டு நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ அப்ளிகேஷன் நீங்கள் டெப்ளாய் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரேட் லிமிட்டிங் வந்து எழுதாமல் வந்துட்டு இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அட்டாக்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில அல்காரிதம்ஸ் வந்துட்டு இந்த ரேட் லிமிட் வந்துட்டு பண்ணுறதுக்காண்டியே வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதம்ஸை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அல்காரிதம் அப்படின்னா, ஃபஸ்ட் அல்காரிதம் வந்துட்டு இதில் நான் வந்துட்டு சொல்கிறேன். நான் அதாவது ரேட் லிமிட்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு காமிக்கிறேன். ரேட் லிமிட்டிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நிறைய அல்காரிதம்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கும். டோக்கன் பக்கெட்டு, லீக்கி பக்கெட்டு, ஃபிக்ஸ்டு விண்டோ அல்காரிதமு, ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதமு, அப்புறம்
மொத்தம் வந்துட்டு 4 அல்காரிதம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணுறது என்னென்ன அப்படின்னா இந்த டோக்கன் பக்கெட்டு, லீக்கி பக்கெட்டு, அப்புறம் வந்துட்டு ஃபிக்ஸ்டு விண்டோ வந்துட்டு மெஜாரிட்டியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லீக்கி பக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த டோக்கன் பக்கெட்டே வந்துட்டு போதும். இந்த ஃபிக்ஸ்டு விண்டோ கூட வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ வந்துட்டு கரண்ட்டாக. இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த 3 அல்காரிதத்தையும் நம்ம வந்துட்டு சேர்ந்து வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? இந்த 3 அல்காரிதம் தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம இந்த 3 அல்காரிதத்தை நம்ம வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு எதில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா லீக்கி பக்கெட்ல இருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட சர்வரை வந்துட்டு குளோபலாக நம்ம வந்துட்டு ஒரு லிமிட் வைக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செகண்டுக்கு வந்துட்டு ஒரு 1000 ரெக்வெஸ்ட் வந்து என்னோட சர்வருக்கு வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குளோபல் லிமிட் செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த குளோபல் லிமிட்டுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த அல்காரிதம் தான் வந்துட்டு என்னது அப்படின்னா இந்த லீக்கி பக்கெட் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதத்தோட கான்செப்டை நான் வந்துட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட யூஸ் கேஸை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு முதல்ல வந்து கான்செப்ட்ஸுடாக நம்ம வந்துட்டு முதல்ல வந்துட்டு பார்ப்போம். இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பக்கெட் இருக்கு. இந்த பக்கெட்டில் வந்துட்டு இந்த பக்கெட் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு இங்கே வந்து என்னது அப்படின்னா ஸ்டோரேஜ், ரேம். ஸோ ரேமை தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பக்கெட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கெட்டுக்குள்ளே நான் வந்துட்டு தண்ணியை ஊற்றுறேன். நான் வந்துட்டு தண்ணியை ஊற்றுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்னது அப்படின்னா ரெக்வெஸ்ட். சரியா? ஸோ வந்துட்டு ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வருது. நான் வந்துட்டு ஒரு லிமிட்டை வந்து செட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு வந்து மொத்தமாக வந்துட்டு இவ்வளோ ரெக்வெஸ்ட் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு லிமிட் செட் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 5ன்னு வச்சுப்போம். அப்போனா வந்துட்டு எனக்கு வந்து முதல் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு செகண்டுக்கு எனக்கு வந்துட்டு 5 ரெக்வெஸ்ட் வந்து என்னால் வந்துட்டு இந்த பக்கெட்டில் வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியும். 6ஆவதா ஒரு ரெக்வெஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா பிளாக் பண்ணிடும், வரக்கூடாது. 6ஆவதா எனக்கு வந்துட்டு அந்த ரெக்வெஸ்ட் வரும்போது எனக்கு வந்துட்டு அவன் அந்த யூஸரால் அந்த ரெக்வெஸ்ட் வந்து என்னோட சர்வருக்கே வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு வராது. ஸோ நான் வந்துட்டு இப்போ சொல்கிற அல்காரிதத்தை வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 2 வீடியோ நான் வந்துட்டு போட்டிருப்பேன். ஒன்று வந்து மிடில் வேர் அப்படின்னா வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போட்டிருப்பேன். ஒன்று நீங்கள் வந்துட்டு மிடில் வேரில் போய் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் இந்த ரேட் லிமிட்டை. ஏன்னா வந்துட்டு உங்களோட அந்த ஹேண்டிலர்ஸ் வந்து ரன் ஆகுறதுக்கு முன்னாடியே உங்களோட அந்த மிடில் வேர் கோடு வந்துட்டு ரன் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். அப்படி ஆனால் லீக்கி பக்கெட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு அதில் எழுதுறதை விட நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு தப்பாக சொல்கிறேன். மிடில் வேரில் வந்துட்டு நீங்கள் வந்து லீக்கி பக்கெட் வந்து எழுதாதீங்க. மிடில் வேரில் என்னென்னு எழுதணும்னு நான் வந்துட்டு சொல்கிறேன். இந்த லீக்கி பக்கெட்டை வந்துட்டு நீங்கள் வந்து எங்கே எழுதணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரிவர்ஸ் ப்ராக்ஸி வந்து நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ போன வீடியோவில் நான் வந்துட்டு என்ஜினெக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு பேசியிருப்பேன். அதில் நான் வந்துட்டு ரிவர்ஸ் ப்ராக்ஸி பற்றி நான் வந்துட்டு பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படின்னா வந்துட்டு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஸோ அங்கே நீங்கள் வந்துட்டு இந்த லீக்கி பக்கெட்டை நீங்கள் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு நான் சொல்ல போனால் அந்த என்ஜினெக்ஸில் நீங்கள் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே அது வந்துட்டு இந்த லீக்கி பக்கெட் அல்காரிதம் தான் வந்துட்டு என்ஜினெக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும். ஸோ அது வந்துட்டு ஏன் வந்துட்டு சர்வர்ஸ் வந்துட்டு இந்த லீக்கி பக்கெட் அல்காரிதம் வந்துட்டு யூஸ் பண்ணுது அப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து 6ஆவதா வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா அது வந்து டிலே ஆயிடுது. ப்ராசஸ் பண்ண வந்துட்டு அலோவ் பண்ணலை, என்னோட சர்வர் வந்துட்டு அலோவ் பண்ணலை. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி நான் வந்து போட்டுப்பேன். இந்த ஹோல் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரேட் இப்படி சொல்ல அந்த நம்ம வந்துட்டு இந்த செகண்ட்னு சொன்னோமா அந்த ஒரு செகண்ட் அதான் வந்துட்டு அந்த ஹோலோட அந்த சைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு இப்படியே வந்து ஒன்னொன்னா தான் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ட்ரிப்பை நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நமக்கு வந்து இந்த ட்ரிப் வந்துட்டு எப்படின்னா ட்ராப்பாக தானே வந்துட்டு வரும். அதே மாதிரி வந்துட்டு இந்த பக்கெட்டில் இருந்து லீக் ஆகிற அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படி தான் வரும் அப்படின்னா
ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் வந்துட்டு வரும். ஸோ அந்த ஒரு ரெக்வஸ்ட்டும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு முதல்ல வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா வந்துட்டு கியூவில் தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ எனக்கு வந்துட்டு 5 வந்திருக்கு அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ இந்த 5 ரெக்வஸ்ட்டும் வந்துட்டு கியூவில் வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு என்னோட சர்வர்னு சொல்லி நம்ம வந்துட்டு வச்சுப்போம். என்னோட சர்வருக்கு வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் வந்துட்டு வரும். இந்த ரெக்வஸ்ட் வரும். இந்த ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் இது வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரெக்வஸ்ட் அடுத்த ரெக்வஸ்ட் அடுத்த ரெக்வஸ்ட் அடுத்த ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் ரெக்வஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 1 by 1 வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நடக்கும். அட் டயத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா வந்துட்டு எல்லா ரெக்வஸ்ட்டும் வந்துட்டு உள்ள வந்து என்னோட சர்வரை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி வந்துட்டு கிராஷ் ஆகாது. 5 ரெக்வஸ்ட்னா வந்துட்டு பிரச்சனை இல்லை. கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை தானே நமக்கு. ஸோ அதனால வந்துட்டு 1 by 1 வந்துட்டு எனக்கு வந்துட்டு வரும். அதோட அந்த ஃப்ளோ வந்துட்டு 1 by 1 வரும். இந்த இடத்துல வந்துட்டு டிலே வந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிலே வந்துட்டு இருக்கதான் வந்துட்டு செய்யணும். அது வந்துட்டு நல்லது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குளோபல் லிமிட் நீங்கள் வந்து வைக்கிறீங்க. உங்களோட சர்வருக்கு வர ரெக்வஸ்ட்டை வந்துட்டு அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுறீங்க. ஒரே நேரத்தில் வந்துட்டு அடுத்த டயத்தில் வந்துட்டு அப்படியே வந்து குமியாமல் நீ வந்து வர ஓகே நான் வந்துட்டு நீ வந்துட்டு வர நான் வந்து அலோவ் பண்ணுறேன். ஆனால் 1 by 1 வா. ஒரே டயத்தில் அத்தனை பேரும் வந்து உள்ளே வராதீங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு அந்த ஒரு லிமிட்டை வந்து செட் பண்ணுங்க. ஸோ நம்மளால வந்துட்டு ஸ்டெடியான டிராஃபிக்கை நம்மளோட சர்வருக்கு வந்து நம்மளால வந்துட்டு கொடுக்க முடியும். இதே ரீசனுக்காண்டி தான் என்ஜினெக்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த லீக்கி பக்கெட் அல்காரிதம் வந்துட்டு யூஸ் பண்ணுறான். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட என்ஜினெக்ஸை வந்துட்டு லீக்கி பக்கெட் நம்ம வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம லேட் லிமிட்டுக்கு நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணாலே அது வந்துட்டு இந்த லீக்கி பக்கெட் அல்காரிதம் வந்துட்டு வந்து யூஸ் பண்ணிக்கும். ஒரு பிரச்சனையும் வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து லீக்கி பக்கெட் அல்காரிதம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ரேட் லிமிட்டுக்கு. அதாவது அதோட யூஸ் கேஸும் சொல்லிட்டேன். அதோட எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லிட்டேன். அடுத்து நம்ம வந்துட்டு பார்க்க போகிற அல்காரிதம் வந்துட்டு யார் அப்படின்னா டோக்கன் பக்கெட் அல்காரிதம். ஸோ இந்த டோக்கன் பக்கெட் அல்காரிதம் அப்படின்றதான் வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுற ஒரு அல்காரிதம். இதுதான் இதை நீங்கள் வந்துட்டு எதில் எழுதலாம் அப்படின்னா உங்களோட மிடில்வேர்னு நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்து நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ இந்த டோக்கன் பக்கெட் அல்காரிதம் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பக்கெட்டை நம்ம வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அது பக்கெட் மாதிரியே இல்லை. ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஒரு பக்கெட்டை வந்துட்டு இமேஜின் பண்ணிப்போம். இந்த பக்கெட்டுக்குள்ள நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் பக்கெட்டுன்றது வந்துட்டு ரேம். ஸோ நான் இந்த இடத்துல பக்கெட்டுன்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் வந்து நான் வந்து மீன் பண்ணுறேன். பக்கெட் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ரேம் ஸ்டோரேஜ். ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சில பெர்மிஷன் தர்றதுக்கான அந்த டோக்கன்ஸை நான் வந்துட்டு வச்சிருவேன். ஐ மீன் வந்துட்டு அலோவ் பண்ணுறேன் அந்த ரெக்வஸ்ட். அவ்வளோதான். இந்த இடத்துல நான் டோக்கன் சொல்கிறது வந்துட்டு பெர்மிஷன். அந்த ரெக்வஸ்ட்டை நான் வந்துட்டு அலோவ் பண்ணுறேன். நான் வந்துட்டு டோக்கன் வந்துட்டு எந்த அளவுக்கு நான் வந்துட்டு செட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இனிஷியல் அமௌண்ட் நான் வந்துட்டு ஒரு 5ன்னு வச்சுப்போம். ஒரு 5 டோக்கன் நான் வந்துட்டு உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னா 5 ரெக்வஸ்ட் வந்துட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு அலோவ் பண்ணும். 6ஆவது வந்துச்சுன்னா அது வந்துட்டு டினை பண்ணும். புரியுதா? எனக்கு வந்துட்டு டோக்கன்ஸ் வந்துட்டு எத்தனை அந்த பக்கெட்டோட அந்த சைஸுக்கு ஏற்ற எத்தனை டோக்கன்ஸை நான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வைக்கிறேனோ அந்த டோக்கன்ஸ் இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வந்து உள்ளே வரும். டோக்கன் இருக்கான்னு வந்துட்டு பார்க்கும். இருக்கா, சரி நீ வந்துட்டு ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அலோவ் பண்ணும். அப்படி வந்துட்டு இல்லை அப்படின்னா வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது வந்துட்டு இந்த பர்ஸ்ட் வந்து நம்மளோட லீக்கி பக்கெட்டால வந்துட்டு இந்த பர்ஸ்ட்டை வந்துட்டு நம்மளால வந்துட்டு பண்ண வைக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு அதுல நம்மளோட மெயினான மோட்டிவே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டெடியான டிராஃபிக்கை நம்ம வந்துட்டு தரோம். இந்த பர்ஸ்ட் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம் ஸ்பைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அதாவது இப்போ நார்மல் தான்.
அட்டாக்லாம் வந்துட்டு கிடையாது, நார்மலான ஒரு டிராஃபிக் தான். அப்போ வந்துட்டு டிராஃபிக் நார்மலாக இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணுற அந்த ஏபிஐ காலில் அந்த ஒரு ஏபிஐ காலில் வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய ரெக்வஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ணுற மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன். அப்படின்னா இப்போ நம்மளால வந்துட்டு சொல்ல முடியாது அப்படிதானே. ஸோ ஒரு ஏபிஐ நம்ம வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா அது மொத்தத்துக்கே வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான் நம்மளால வந்துட்டு சொல்ல முடியாது. அடிஷ்னலாக வந்துட்டு மேபி வந்துட்டு ஒரு 3 or 4 ரெக்வஸ்ட் வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஹேண்ட்லர் நம்ம வந்து எழுதியிருக்கோம்னு வச்சுக்கோம். அந்த ஹேண்ட்லருக்கு இப்போ நான் எழுதியிருக்கிற அந்த ஹேண்ட்லர் வந்துட்டு ஸ்லாஷ் என்ன ஹேண்ட்லர் நம்ம வந்துட்டு எழுதலாம், ஹோமுக்கு வந்துட்டு ஸ்லாஷ்ன்றது தான் என்னோட ஹேண்ட்லர். சரியா? இதில் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிஎஸ்எஸ் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு ரெக்வஸ்ட், அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் வந்து நான் வந்து லோட் பண்ணுறதுக்கு நான் சர்வருக்கு வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் தரேன். ஜேஎஸ்எல் லோட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை தரேன். இது போக ப்ரௌசரே வந்துட்டு இந்த ஃபேவ் ஐக்கானு இந்த மாதிரிலாம் ஒரு சில ரெக்வஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ணும். ப்ரௌசரே நம்மளோட சர்வருக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டு மேக் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள்லேயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 ரெக்வஸ்ட் வந்துட்டு போகுது. ஸோ வந்துட்டு நான் சொல்கிறேன், ஸோ ஒரு ஏபிக்கு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஒரு நாள் போகுது அப்படின்னா, ஆனால் வந்துட்டு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த யூசர் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஸ்லாஷ்னு போட்டு என்னோட ஹோம் பேஜை வந்துட்டு நார்மலாக தான் அவன் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அவன் வந்து லெஜிமிட்டேட்டான யூசர் தான், அவன் எந்த ஒரு அட்டாக்கும் வந்துட்டு பண்ணல. ஆனால் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு எத்தனை ரெக்வஸ்ட் வந்துட்டு போகுது அப்படின்னா 4 ரெக்வஸ்ட் வந்துட்டு போகுது. இது வந்துட்டு கேஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஷார்ட் டைம் ஸ்பைக்குக்காண்டி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த கான்செப்ட் தான் வந்துட்டு பர்ஸ்ட். இந்த பர்ஸ்டில் நான் வந்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணால் நம்ம வந்துட்டு சரி 5 தான் வந்துட்டு எனக்கு வந்து கெப்பாசிட்டி, ஆனால் நான் வந்துட்டு பர்ஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த பர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 4ன்னு செட் பண்ணேன்னா எக்ஸ்ட்ராவாக வர்ற ஒரு 4 ரெக்வஸ்ட்டையும் வந்துட்டு அது டெம்பரவரியாக வந்துட்டு அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அலோவ் பண்ணோம். முதல்ல அந்த 5 வந்துட்டு உள்ளே வந்துட்டு போயிடும், எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு இல்லை. சப்போஸ் வந்துட்டு அந்த ஏபிஐ வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு சில ரெக்வஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ணுச்சு அப்படின்னா, தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த பர்ஸ்டில் இருக்க வேல்யூவையும் வந்துட்டு அலோவ் பண்ணி அது வந்துட்டு இது உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ணிடும். இதை வந்துட்டு எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நான் வந்து முன்னாடியே வந்துட்டு நான் வந்து சொல்லிட்டேன் இதோட யூஸ் கேஸ். ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸுக்குலாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். எல்லா ஏபிஐ எண்ட் பாயிண்ட்டுக்கும் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் பண்ணலாம், பண்ணுறதுனால வந்துட்டு தப்பு இல்லை. அந்த பர்ஸ்டோட இதை வந்துட்டு நம்ம வந்து கம்மியாக நம்ம வந்து வச்சு கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்துட்டு காமனாக இந்த பர்ஸ்டோட அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம வந்து எல்லா ஹேண்ட்லர்ஸுக்குமே நம்ம வந்துட்டு வச்சிடக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு வரும். அது வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன், அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு டோக்கன் பக்கெட்டோட கான்செப்ட் வந்துட்டு இவ்வளோதான். எனக்கு வந்துட்டு உள்ளே வந்து டோக்கன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பெர்மிஷன்ஸ் வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து உள்ளே வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு அலோவ் பண்ணும். ஸோ இந்த டோக்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து காலியாக ரீஃபில் டைம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்துட்டு செட் பண்ணியிருப்பேன் அப்படி தானே. ஸோ இவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவ்வளோ அந்த ஒரு நம்ம வந்துட்டு இந்த ரீஃபில் டைம் வந்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு செகண்டுக்கு நான் வந்துட்டு ஒருக்கா வந்து நான் வந்து ரீஃபில் பண்ணாலும் சரி, 10 செகண்டுக்கு ஒருக்கா ரீஃபில் பண்ணாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தானே வந்துட்டு உள்ளே வந்து ரெக்வஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு அதான் வந்து நம்மளோட கான்செப்ட், இந்த டோக்கன் பக்கெட்டுக்கு அதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ ஏபிஎன் பாயிண்ட்ஸும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் இதோட மெயினான யூஸ் கேஸு. அடுத்து நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு விண்டோ அல்காரிதம். இந்த ஃபிக்ஸ்டு விண்டோ அல்காரிதம் பற்றி நம்ம வந்துட்டு பேசணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மல் கவுண்டர் கான்செப்ட் நமக்கு வந்துட்டு தெரியும். ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு கவுண்டர்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று வந்து யூஸ் பண்ணுவோம். அது எதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஃபார் லூப்பை போட்டு நம்ம வந்து கவுண்டர் வச்சோம் அப்படின்னா எத்தனை வாட்டி வந்துட்டு எனக்கு வந்து அந்த கவுண்டர் வந்துட்டு இதாகுது, ஐ மீன் வந்துட்டு எத்தனை வாட்டி வந்து அந்த கவுண்டர் வந்துட்டு ஆக்சஸ் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் த நம்பர்ஸு, ஸோ அதுலலாம் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல.
எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் உளறேன்னு நினைக்கிறேன். நான் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு நம்பர் வந்து எத்தனை வாட்டி வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, டிஃபால்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு லூப் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்ல, அந்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி. ஸோ அதே கதை தான் இங்கே. ஆனால் அந்த கவுண்டர் மாதிரி நம்மளால வந்துட்டு சர்வருக்கு வந்து எழுத முடியாது. நம்ம வந்து எழுதுற அந்த கவுண்டர் வந்துட்டு அட்டாமிக் கவுண்டராக வந்துட்டு இருக்கணும். ஏன் வந்துட்டு அட்டாமிக்கா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா, கவுண்டரோட வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா, ஓவர் ரைடு வந்துட்டு ஆயிடக்கூடாது. எனக்கு ஓவர் ரைடா ஓவர் ரைடு வந்துட்டு ஆகாது. ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து வர்ற அந்த ஒரு ரெக்வஸ்ட்டும் நமக்கு வந்துட்டு தனியாக தான் நமக்கு வந்து ரன் ஆக போகுது. கோலை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கோ ரொட்டீனாக வந்துட்டு ரன் ஆகும் ஒரு ரெக்வஸ்ட்டும். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து பிரச்சனை இல்லை. என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, அந்த கவுண்ட் பண்ணுறது வந்துட்டு நமக்கு வந்து எத்தனை ரெக்வஸ்ட் வந்தாலும் இந்த கவுண்ட் வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்து சீக்வன்ஷியலாக வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ அந்த சீக்வன்ஷியலாக நமக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அட்டாமிக் கவுண்டர்ஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அட்டாமிக் கவுண்டர்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸ்டு விண்டோ நம்ம வந்துட்டு இந்த அல்காரிதம் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ இந்த ஃபிக்ஸ்டு விண்டோ அல்காரிதத்தை பற்றி நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டு வருதுன்னு வச்சுப்போம். நான் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா என்னோட கவுண்ட் வேல்யூவை வந்துட்டு நான் வந்துட்டு ஒன்றா வந்து நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ரெண்டாவது ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா கவுண்ட் வேல்யூவை வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டாக நான் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷன் வந்துட்டு போடுவேன். இப்போ வந்துட்டு கவுண்ட் வந்து ஈக்குவல் டு எனக்கு வந்துட்டு 5 இருந்தது அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த இது வந்து ஸ்டாப் ஆகிடும். நான் வந்துட்டு சும்மா வந்துட்டு அந்த ப்ரோக்ராமேட்டிக்கலாக நான் வந்துட்டு அந்த அல்காரிதம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி நான் வந்துட்டு அப்படி வந்து பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இப்படி ரிட்டர்ன்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது, நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு எழுதுறோம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து 1 வரும் 2 வரும் அலோவ் ஆகும். ஏன்னா கவுண்ட் வந்து 1 இருக்கு 2 இருக்கு, 3க்கும் அலோவ் பண்ணும், 4க்கு அலோவ் பண்ணும். 5 வரும்போது எனக்கு வந்துட்டு என்ன ஆயிரும், பிளாக் ஆயிரும். ஸோ இதுதான் இதே அப்ரோச் தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்டு விண்டோவில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நமக்கு டைமும் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு 5, அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு 1 செகண்டுக்கு நமக்கு வந்துட்டு 5 வந்துட்டு அலோவ் பண்ணோம். இப்போ அடுத்து வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 ஆயிடுச்சு, அந்த செகண்ட் வந்துட்டு கூடிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த கவுண்டோட வர ரெக்வஸ்டோட அந்த கவுண்டோட வேல்யூ வந்துட்டு திரும்ப வந்துட்டு 0ல இருந்து நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு விண்டோவோட இந்த ஃபிக்ஸ்டு அப்ரோச்சோட ஸ்டெப்ஸ். இப்போ நான் வேணா இந்த ஃபிக்ஸ்டு விண்டோவோட இந்த ஸ்டெப்பை வேணா நான் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். ஸோ என்னோட மிடில்வேரில் நம்ம வந்துட்டு போய் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்துட்டு நான் வந்துட்டு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்டெப் லைன் பை லைனாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் அந்த கான்செப்டை மட்டும் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த அட்டாமிக் கவுண்டர் நான் வந்துட்டு சொன்னது வந்துட்டு என்னோட ரெட்டிஸில் தான் நான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அந்த ரெட்டிஸில் வந்துட்டு அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுற அந்த ஆப்ரேஷனே வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படி தான்னா வந்துட்டு அட்டாமிக்காக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அது வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அடுத்து ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு அடுத்து வந்து அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஒரு வேல்யூ வருது, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அந்த சீக்வன்ஷியல். ஏன்னா வந்துட்டு ரெடிஸ் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் த்ரெட்ல வந்துட்டு ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு சீக்வன்ஷியலாக வந்து நடக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அந்த அட்டாமிக் கவுண்டரை நான் வந்துட்டு அப்படியே வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பேசிக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு செகண்டில் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கவுண்ட் வரும்போதே வந்துட்டு 1 செகண்டு தான். அந்த அந்த 1 செகண்டுக்கு அப்புறம் அது வந்துட்டு என்ன பண்ணால் அந்த வேல்யூ வந்து எக்ஸ்பயர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு 5க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட்டை வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எரரை வந்து நான் வந்து த்ரோ பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு விண்டோ அப்ரோச்சும் வந்துட்டு பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து ரேட் லிமிட்டிங் வந்து எப்படி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்டேஷன் நான் வந்துட்டு சொல்லலை, ஆனால் அந்த அல்காரிதம்ஸை நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது.